தமிழர் இணைவோம் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு vlogல பார்க்குறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இடம் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்னா துபாய். இது வந்துட்டு ஒரு 5 வருஷத்தோட பிளானு. ஸோ இப்போ தான் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ கிளம்புறோம். ஆமாம், கிளம்புறோம். வழக்கம் போல் டைம் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். லக்கேஜில் எல்லாம் பேக்கிங் எல்லாம் முடிச்சு கேப் ஏறியாச்சு. ஆன் த வே டு ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த லாஸ்ட் மினிட் ஹரிபரியை குறைக்கவே முடியல. என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே லிஸ்ட் போட்டு பிளான் பண்ணி எல்லாம் எழுதி வச்சு இதை எடுக்கணும் அதை எடுக்கணும் அப்படிலாம் பிளான் பண்ணி கூட அந்த லாஸ்ட் மினிட்ல அதை எடுத்தியா இதை எடுத்தியா நம்ம டென்ஷன். அடுத்த ஜேர்னி அடுத்த ட்ராவலுக்காவது ஒழுங்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சு சீக்கிரமாக கிளம்பணும். ஓகே, இப்போ டைம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ட்ரிப்பை வந்துட்டு எந்த ட்ராவல்ஸ் கம்பெனியும் டூர் கம்பெனி எந்த கான்டாக்டும் இல்லாத நாங்களாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஃபாரின் இல்லை, ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலிமா போனால் தான் கரெக்டாக இருக்கும்னுலாம் தோணுச்சு. ட்ரை பண்ணோம், பட் இல்லை நம்ம தனியாகவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், நாங்கள் வந்து ஒரு 2-3 ட்ராவல் ஏஜென்சி கிட்ட ரேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசியிருந்தோம். பேசினதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொன்ன ரேட்டுக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கும் செட் ஆகலை. அப்புறம் சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இந்த தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நிறைய காஸ்ட் சேவ் பண்ணியிருக்கோம். இதோட எப்படி பிளான் பண்ணணும், என்னெல்லாம் செக் பண்ணணுன்றது வீடியோவில் நடுவில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ வாங்க உள்ளே போகலாம். சொல்லுங்க. வந்தாச்சு. ஏர் இண்டியா கவுண்டர் தேடி போகலாமா? ஏர் இண்டியா கவுண்டரில் செக்இன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சாமி செக்இன் பண்ணிட்டு இருக்காரு. ஓரளவு ஏர்போர்ட் ஃப்ரீயாக தான் இருக்கு. நம்ம டிக்கெட்டுக்கு ஒரு ஆளுக்கு 30 kg அளவோட செக்இன் பேக்கேஜ் ஆல்ரெடி வீட்டிலே செக் பண்ணிட்டு வந்துட்டோம். கரெக்டாக தான் இருந்தது. போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. கிளம்புற அவசரத்தில் காலையிலேருந்து இப்படி எதுவும் சாப்பிடல. இங்கே லவுஞ்ச் ஆக்சஸ் இருக்கு. வாங்க போய் ஏதாவது கட்டு கட்டலாம். முதல்ல அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். செக் பண்ணிட்டு பார்ப்போம். என்ன பண்ணுறோம்? ஆக்சுவலாக டீ சாப்பிட்டு இருக்கோம். இங்கே லவுஞ்ச் ஆக்சஸ் இருக்கு. வாங்க போய் ஏதாவது கட்டு கட்டலாம். லவுஞ்ச் ஆக்சஸ் இருக்கும், போகலாம், நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட கார்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முக்கை வாங்கியாச்சு. மக்காங்களா ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணிட்டு தான் தெரியல. ஏதாவது ப்ரையராக கால் பண்ணி ஏதாவது ஆக்டிவேட் பண்ணியிருக்கணுமா என்னன்னு தெரியல. நம்ம தான் எல்லாமே சொதப்பிட்டு கிளம்பணும்ல, அதனால ஒன்றும் சொல்லல, கரெக்டாக தான் வந்திருக்கோம். ஓகே, அதனால காஃபி. இங்கே தாங்க காஃபி வாங்கி குடித்தோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த கடையில் தான் 20 ரூபா, நம்ப மாட்டீங்க காஃபி ரேட்டு. இங்கே தான் வாங்கி குடிச்சிருக்கோம். வேறு எல்லா இடத்துலையும் ரொம்ப ரேட்டு காஸ்ட்லி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏர்போர்ட்குள்ளே பொதுவாகவே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் இந்த காஃபி டீ இது எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடாக தான் இருக்கும் ரேட்டு. இங்கே மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. காஃபியை குடிச்சிட்டு அப்படியே நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக அது புதுசாக கட்டியிருக்காங்களா? அது வழியில் எங்கெல்லாம் நல்லா இருக்கும் அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கோம். பார்ப்போம் கேட் எப்போ வருதுன்னு. ஃப்ளைட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைமா, அதனால கொஞ்சம் படப்படன்னு வருது. தெரியல, அது வந்துடுது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்கு. ஆமாம், கரெக்டு.
ஒரு வழியாக டவுன் பஸ்ஸில் வந்து உட்காந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பெல்லாம் பார்த்தேன், சூப்பராக தான் இருக்கு. நம்ம டவுன் பஸ் மாதிரி தான் இருக்கு. சத்தமாகவே பேசலாம், இந்தியா பிரச்சனை இல்லை. டவுன் பஸ் மாதிரி தான் இருக்கு. டவுன் பஸ் தானே. அப்போ அம்மன் கோயில் கீழே கலையில்னா அரண்மனை கிளி படம் போட்டு பார்த்துட்டே போகலாம். மொபைல் வச்சு பார்க்க வேண்டியதான். ஓகே, அப்படியே விண்டோவில் பார்த்தோம்னா இந்தியன் ஆயில் ஏவியேஷன் ஒரு வண்டி நிற்குது. என்ன பண்ணுறாங்க? ஃபியூவல் போடுறாங்களோ? ஆமாம்மா, வண்டிக்கு என்ன போடுறாங்க? என்ன போடுறாங்களா? டேக் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சாச்சு. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. மேலே போகுது. வேண்டிக்கவா? வெங்கட்ரமணா ஏடுகொண்டல வாடா, கோவிந்தா கோவிந்தா. மேல போயாச்சு. நல்லா வியூ நல்லா இருக்குல்ல? ஃப்ளைட்டுக்குள்ள இந்த விண்டோஸ் வழியா பார்க்கறதே ஒரு தனி இதுல. ஆமா, சூப்பரா இருக்கு.
landed in Dubai International Airport finally. போயிட்டே இருக்கோம். போயிட்டு பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பணும். நம்ம ஒரு டைம் இங்கே மணி 11 ஆக போகுது. இந்த ஒரு டைமு 10 ஆக போகுது. மெட்ரோவில் தான் போகிற மாதிரி பிளானு. அதுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இப்போது இமிக்ரேஷன் கிளியர் பண்ணணும், அப்புறம் பேக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து மெட்ரோவில் தான் போகணும் இங்கேருந்து. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட்டும் தெரியல. பேக்கேஜ் எடுக்கிறதுக்கே மெட்ரோவில் தான் போகணும். ஆமாம் ஆமாம், அப்படி தான் பார்த்துருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக மெட்ரோவில் வந்து நல்ல கூட்டம் இருந்துச்சு. வெயிட் பண்ணி தான் ஏறணும். நான் உட்காந்துட்டேன். அப்புறம் இமிக்ரேஷனில் கூட டைம் எடுத்துச்சு ரொம்ப. அங்கேயே வந்து ஃப்ரீ சிம் நமக்கு கொடுத்தாங்க, வாங்கிட்டோம். இப்போ பேக்கேஜ் எடுக்க வந்திருக்கோம். சிம் கார்டு அங்கே வாங்குறது ரொம்ப நல்லது. வெளியில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஃப்ரீ தான் அவங்க கொடுக்குறது. அதை கண்டிப்பாக எல்லோரும் வாங்கிக்கோங்க. அதிலே வந்து 1 GB உங்களுக்கு ஃப்ரீ டேட்டா இருக்கும். பேக் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து மெட்ரோவில் நம்மளோட லொக்கேஷனுக்கு போகணும். லொக்கேஷனில் நம்மளோட ஸ்டே வந்து எங்கே புக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஆச்சு, என்ன ஏது எல்லாமே நான் உங்களுக்கு வர வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெட்ரோ கார்டு வாங்கணும். ஸோ நம்ம வந்து கிளம்பலாம். இதுதான் அவங்க கொடுத்த ஃப்ரீ சிம்மு. இதில் 1 GB டேட்டா நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நம்ம வெளியெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த சிம்மை வச்சு நெட்டை ஆக்டிவேட் பண்ணி கூகுள் மேப்ஸில் எங்கே லொக்கேஷன் போகணுமோ அதை பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இதை யூஸ் பஸ் ஸ்டாப்பில் போகிறோம். ஏர்போர்ட்லேருந்து வந்தாச்சு. எங்கே இருக்கோம்? அல் குபைபா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும். பட் ஆக்சுவலாக நம்ம போக வேண்டிய இடம் இது கிடையாது. நம்ம வந்து மெரினாவில் தான் நம்மளோட ஸ்டே இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டு நம்ம அரைவல் வந்த உடனே மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து நூல் கார்ட்ஸ் இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம இங்கே இருக்க துபாயில் இருக்க மெட்ரோ அண்ட் பஸ்ஸஸ் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கார்டு தான். நான் ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே வந்து செக் பண்ணி வச்சுருக்கோம். செக் பண்ணி வச்சதில் வந்து 110 rupees அன்லிமிட்டட் கார்டு எடுத்தோன்னா அன்லிமிட்டட் யூசேஜ் ஃபார் 7 daysக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வாய்ஸ் வந்து கேட்குமா நான் பேசுகிறது சொல்லி இருந்தது. 2 கார்டு வாங்கிட்டோம். சரி வாங்கிட்டோமே, டைம் ஆகிடுச்சு, டாக்ஸி கூட பிடிச்சி வந்துருக்கலாம். பட் சரி கார்டு வாங்கிட்டோம், யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகிறது தானே, நம்ம யாருக்கிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ செக் பண்ணோம். மெட்ரோ வந்து டைம் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு 20 minutes கேப்பில் முடிஞ்சிருச்சு. அதனால் பஸ் செக் பண்ணி பஸ் நம்ம லாங் ஆக்சுவலாக ஏர்போர்ட்லேயும் நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கும் ரொம்ப நடுவில் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ நம்ம வந்து நடுவில் ஒரு பிளேஸ்க்கு அல் குபைபா வரைக்கும் நமக்கு பஸ் கிடச்சிது. ஸோ அதில் ஏறி வந்து இப்போ அங்கே வந்துட்டோம். வந்து அப்படியே தலைவலியாக ஒரு டீ ஒரு சமோசா ஆளுக்கு ஒன்று எவ்வளோ ஆச்சு? 4 கிராம்ஸ். 4 கிராம்ஸ்க்கு ஒரு டீ 1 கிராம், ஒரு சமோசா 1 கிராம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கூட பஸ்லேயே போகலாம். ஆனால் இன்னும் ஒரு லேட் ஆகும். ஒரு half an hour 40 minutes கிட்ட வந்து ஆகும் அடுத்த பஸ் வர்றதுக்கு, நம்ம பிளேஸ் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அந்த பஸ் போகிறதுக்குமே ரொம்ப 1.5 மணி நேரமோ என்னவோ காட்டுது இங்கேருந்து மெரினா போகிறதுக்கு. அதனால பெஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டாக்ஸி இங்கேருந்து டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். டாக்ஸியில் இறங்கி வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு போயிட்டு மீட் பண்ணலாம். நிறைய லெசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த நடுவில் இந்த டிரான்சிட்டில் கற்றுக்கிட்டது, அதெல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். பாய். அடங்கப்பா, இந்த டாக்ஸியை புக் பண்ணி இந்த வண்டிக்குள்ளே ஏறி உட்கார்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், நம்ம ஊரில் ஓலாலாம் இருக்கிற மாதிரி இங்கே என்னன்னு பார்த்து செக் பண்ணதில் கரீம் அப்படின்னு ஒரு ஆப் கண்டுபிடிச்சேன். சரி அதில் டாக்ஸி புக் பண்ணலான்னு புக் பண்ணிட்டேன். பட் என்ன ஆயிடுச்சு, அதை லாகின் சைன்அப் பண்ணுறப்போ நான் நம்ம இந்தியன் நம்பர் கொடுத்து சைன்அப் பண்ணிட்டேன்னா, ஸோ டிரைவர் அவரால் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, எங்களாலையும் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. அதுலேருந்து சேட்லேயே மெசேஜ் பண்ணிகிட்டே ரொம்ப நேரம் போயிடுச்சு. அவர் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் எங்கே இருக்கோன்னு அவருக்கு தெரியல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் வந்தார் பக்கத்தில். அவர் கேன்சல் பண்ணுவாருன்னு பார்த்தா கேன்சலும் பண்ணல ரைடை கடைசி. ஆனால் வந்துட்டார் மனுஷன். 100 dirhams காமிச்சுது. அல் குபைபா பஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம லொக்கேஷன் மெரினா மெட்ரோ கிட்டே தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம் லொக்கேஷன்.
லொக்கேஷன். அங்கே போகிறதுக்கு 100 dirhams காமிச்சுது. ஏறி இப்போ தான் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு மைண்டு. பில்டிங் எல்லாம் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நைட் வியூ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் இல்லை? மெரினாவில் வந்து நல்ல ஹைட், ரொம்ப ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் வந்து நிறைய இருக்குது மெரினாவில். சூப்பராக இருக்குது பார்க்க. பகலில் பார்த்தா என்ன நல்லா இருக்கும். ஆக்சுவலாக மேப்பில் வந்து நம்ம ரீச் ஆக வேண்டிய லொக்கேஷன் வந்துட்டோம்னு தான் காமிக்குது. ஆனால் எங்களுக்கு எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எதுவும் சரியாக கண்டுபிடிக்க முடியல. டிரைவர் எந்த பில்டிங்னு எங்களை கேட்டுட்டு இருக்காரு. இப்போது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு தெரு முன்னாடி போயிட்டு நிறுத்திட்டாப்புல, தெரியல எந்த பில்டிங் தெரியல, வேன்னு முடிச்சிட்டு இருக்கோம். இப்படியே போனால் செட் ஆகாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு பில்டிங்கை தேடி கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.